சொல்லிட்டுவாப்பா. இல்லை நான் விழுந்தடிச்சா வர சொன்னேன். 7 ஆண்டு காலங்களாக நீ உழைத்த முதலெல்லாம் நஷ்டமாகி மனவேதனைக்குரிய கடன்களும் துயரங்களும் இப்போ அடைஞ்சு வந்திருக்கிற. துணைவியாருடைய ஆரோக்கியத்தில் மனக்குறையும் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பமான கேள்விக்குறியும் உன் உள்ளத்தில் இருந்து வாட்டுது. உண்மையா இல்லையாப்பா? கால் வந்துட்டு வா. அமைதியா உட்காருங்க எல்லா பக்தர்களும். அதனால இந்த நிலைகளை மாற்றி உனக்கு செல்வாக்கா வாழ வச்சா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? அவனை நான் சேர்த்து வாழ வச்சு தாரேன், அவன் மனசை மாற்றி தாரேன். தீர்த்து தந்துட்டேன், போயிட்டு வா, சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக திருச்சி எல்லையிலிருந்து கேட்டு வந்தவங்க, வாடா உனக்கு தான் கல்யாணம் முடிக்கணுமா? அப்படியா? கால் வந்துட்டு வா. இன்னொரு 15 கரெக்டாக 20 வரை உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டில் நாய் வளர்க்குறீங்களாப்பா? ஏன்டா அந்த நாய்? எத்தனை நாய் வளர்க்குறீ? 2 சதம் மட்டும் கிடக்க, வீட்டுக்குள்ளே போக விட மாட்டேங்க. தான் பார்த்தேன். கால் வந்துட்டு வா. வா தம்பி, உனக்கு ஒரு உத்தியோகம் ஃபாரினில் வேணுமா இந்தியாவில் வேணுமாடா? இந்தியாவில் உனக்கு ஒரு பிஸ்னஸ் தான் நடத்த முடியும், அதை நடத்தி தாரேன். ஃபாரின் சம்பந்தமான தொடர்புடைய பணி செய்கின்ற ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உனக்கு மனைவியாக வருவா. சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். கரெக்டாக 6 மாத காலத்தில் கல்யாணம் நடக்கும். கால் வந்துட்டு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வெற்றியாக்கி தரேன்டா. நல்லா இருக்கு. இந்தா செல்வாக்காரு. வாழ்க மகனே. கர்மசாமி, என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். என்னப்பா பிள்ளை? அண்ணே கல்யாணம் முடிச்சானா? பையன் முடிச்சிட்டான். பொண்டாட்டி எங்கே இருக்காடா? கால் வந்துட்டு வா. உட்காரலாம். மகனே, உன் மனைவியை மனம் திருத்தி கொண்டு வந்து சேர்த்து வச்சா போதுமா? அங்கத்துலேயும் தான் நான் விபூதி எப்படி பூசுவேன்? இன்னும் நெருங்கணும். அவனுடைய மனத்தை போய் பார்த்தேன். இவனுடைய உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் இவன் அப்பா அம்மாட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கான். அதனால் இவனுடைய நம்ம சேர்ந்து வாழ்றது செட் ஆகாதுன்னு நினச்சி அவள் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆசையை மனத்தில் வச்சு ஒன்றைய இப்போ புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதில் அவங்க வீட்டில் உள்ளவங்களுடைய மனசும் அதில் இடம் கொடுத்துருக்கு. ஆனாலும் உன் மனைவியை கொண்டு வந்து சேர்த்து இன்பமாக வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேற என்ன வேணும்? பக்தர்கள் அமைதியாக உட்காருங்க. கால் வந்துட்டு வாங்க. யாருடைய பொண்ணுப்பா? வாடா தம்பி. முதல்லையே ஆராய்ந்து பார்க்காம செய்த வினைதான் அது. ஆனாலும் சட்டத்துக்கு பயந்து இப்போ வேணும்னு சொல்லுத. எதுக்கு பயந்து? சட்டத்துக்கு பயந்து. அவன் மனம் திருந்துமான்னு கேட்டேன். 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. 90 நாள் கழித்து என்னை வந்து பாருங்கள். இடையிலும் என்னையை பார்க்கலாம். தெளிவு கொடுக்குறேன். நல்லா இருப்பாங்களே. வாங்க பக்கத்தில். கர்மசாமிக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. போயிட்டாங்க போயிட்டாங்க. நாராயணா கோவிந்தா அச்சுதா மகாதேவா. மனப்பதட்டம். அவன் நல்லாயிட்டான்னா உங்கள் பதட்டம்லாம் தீர்ந்து போயிடும். போய்ட்டு வாங்க. அவனை நல்லாக்கிடுவேன், உங்களையும் சரியாக்கிடுவேன். சரியான அடுத்து பேசுவோம். அக்கா அடுத்து பேசுவோம். கர்மசாமி, என்னுடைய சொத்து ஒன்று என் கையை விட்டு போகிறத மாதிரி மன வருத்தம் இருக்குய்யா. அதுக்கு ஒரு தெளிவான விடை கொடுக்கணும்னு யாரோ கேட்டு வராங்க. யாருப்பா? என்ன சொத்து? என்ன சொத்து? வாமா வாமா, யாரோ வராங்களே. பெரம்பலூரை நான் கூப்பிடல, திருச்சியை தான் கூப்பிட்டுருக்கேக்கா.
சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யாரு? என்னப்பா சொத்து? கால் வந்துட்டு வா. ஆமாம், பெரம்பூரெல்லாம் பிறவு கூப்பிடுவோம் என்ன. அடுத்து ஓசூர், இவங்கெல்லாம் போய் உட்கார சொல்லியிருப்பா. பார்த்தேன், அந்த பூர்வீக சொத்துல ஒரு அம்மன் தெய்வம் குடியிருக்கு. 3 பேர்கள் அந்த சொத்துக்கு பாத்தியப்பட்டவர்கள். 3 பேர்கள் தான் சுய உரிமை கொண்டவர்கள். அதில் ஒரு நபர் நீ. அதில் உன்னுடைய பங்கை வில்லங்கல்லாமல் நான் வாங்கி தந்துடுறேன். அதுக்கு சட்டப்படி பேரன்லி டாக்குமெண்ட்டை வந்து தேடி எடுக்கணும். வெற்றியாக்கி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? அவன் மனத்தை மாற்றி தெளிவாக்கி தரேன், வாங்கி தரேன். இந்தா அடுத்து பேசுவோம். ஓசூர், என் சொத்துக்கள் உள்ள வில்லங்கமும் தீரணும், என் பையனுக்கு நல்ல வாழ்க்கையும் அமையணும்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வரலாம். யாரு? உன் சொத்துக்கு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட வேண்டியிருக்கு. அதே மாதிரி 2 பேர்கள் கொஞ்சம் ஒப்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த வேண்டியிருக்கு. அது 2ஐயும் வெற்றியாக்கி நான் ஜெயிச்சு தந்துட்டேன். நீ ஜெயிச்சு அடுத்து என்னைய பார்ப்பேன். உன் மகனுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிஸ்னஸில் தெளிவாக நடத்தி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. வண்டி வாங்கின சொந்தமான ஒரு பிஸ்னஸ் நடத்த இஷ்டம் இருக்கா? இந்தா என் பேரை போட்டுக்கா, கோடீஸ்வரன் ஆயிடுவேன். வெற்றி உண்டு மகனே. முன்னாடி வந்து ஒரு 4 ஏக்கர் முன்னாடி வந்து 3 பேர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அந்த 4 ஏக்கருக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்துருவோம், நான் கொடுக்க வைக்கிறேன். கனியை கொண்டு அங்கே வைக்கணும், அந்த இடத்துல ஜெயிச்சிருவோம். போகலாம். என் பையனுடைய வாழ்க்கையை உடல்நிலையும் நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. உன் பையனுக்கு என்னக்கா? வரலாம். ஒரே முறைதான். இவன் பேசுவானாடா? பேசுவியா? கொண்டா கையை கொண்டா. உன் பேர் வருடா? பேசுகிற ஆற்றல் 6 மாதம் கழித்து கொடுப்போம். கால் வந்துட்டு வா. குழந்தைக்கு வந்திருக்கீடா? குழந்தை வரணுமா? கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு இந்தா வெற்றியாக்கி தரேன். உன் பிள்ளைய ஊனம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். வெற்றி விட்டு. என்ன வரம் வேண்டும் கேளுங்கள், சபரி மன்னவன் அருள்வான். என்னப்பா வேணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், ஜோதிமணின்னு பேர் வச்சுக்கான். பௌர்ணமி அன்னைக்கு வந்து நிலமாலை போட்டுக்காங்க. வெற்றி உண்டு. பாப்பா. அடுத்து என் பையன் நினைக்கிற தொழில் அவனுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டு வந்தவங்க. சினிமா தொழிலா? வாங்க. அடுத்து கிருஷ்ணகிரி, கணவன் மனைவி கிருஷ்ணகிரி. சினிமா ஆசை எப்படி வந்து? சீரியலில் எதுவும் நடிச்சியா? எந்த சீரியலில் நடித்த? கர்நாடக சீரியல். இந்த விரல பிடி, கண்ணை மூடு, தொடாத, நீ போங்கிட்ட. ஒரு பட்ஜெட் படம் ஒன்று உன் ஃப்ரெண்டுகள்லாம் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதில் ஹீரோவுக்கு 3 பேரில் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீ ஒன்றைய போடணும்னு சொல்லி நீ கேட்ட. அதுக்கு அவங்க ஒழுங்கான பதில் சொல்லலையே. கால் வந்துட்டு வா. போட வச்சுருவோமா? போட வச்சுருவோமா? உனக்கு ஆசை. 30 லட்ச ரூபா கையில் வச்சுருக்கிய. பட்ஜெட் படத்துக்கு 2 கோடி ரூபா தேவைப்படுது. புரியுதா?
ஒரு 30 லட்ச ரூபா பார்ட்னர்ஷிப்பாக போட்டு ஹீரோவாக நடிக்கலாமா? பணம் இல்லை, வெறும் முகத்தை வச்சுக்கிட்டு நடிக்கணும்னா எப்படிதான் நடக்கும்? எப்படியோ மசக்க பண்ணிடுவோம், காலில் விட்டுவேன் என்ன. சாமி, இவன் இந்த ஆசையில் போய்கிட்டு இருக்கானே, இது நிலைக்குமா? இது இவன் வாழ்வுக்கு உகந்ததா? வீணாக கற்பனை பண்ணி என் பிள்ளை வாழ்க்கை வேஸ்ட் ஆகிடக்கூடாத, அதுக்கு முடியும்னு சொன்னால் அவன் அந்த பாதையில் போட்டும், இல்லைன்னா வேறு வழியை காட்டுங்கன்னு கேட்குறேன். கால் வந்துட்டுவாங்க ஒன்று போல. அப்படியா கருப்பசாமி? சரி, மேட்ச் அடைப்போம், அவ்வளோதான். ரெண்டாயிரத்தி 26 4வது மாதத்துக்குள்பட ஒரு படம் எடுப்பாங்க. அதில் ஒன்று சைடு ஹீரோவாக போடுவாங்க. அந்த படம் பாதிக்கு மேலே ஷூட்டிங் எடுக்க முடியாமல் நிற்கும். அதுக்கு பிறகு ஃபைனான்சர் வந்து மீண்டும் ரன் பண்ணி கதை டென்ட் மாறுமுன்னே ரிலீஸ் ஆகிடும். நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து ஓகே பண்ணுவோம். அடுத்த உத்தரவில் அதை பற்றி நான் பேசுகிறேன். பக்கத்தில் வா, பேசுவோம். தைராய்டு இருக்காலும் செக் பண்ணிட்டு வா. கணவன் மனைவி கிருஷ்ணகிரி கால் வந்துட்டு வரலாம். தரேன் 50 நாட்களில் வீட்டுக்கு அட்வான்ஸ் வாங்கி தரேன். எல்லாம் வெற்றி ஆயிடும். நிலத்துக்கு வாங்கி தரேன், நீ ஜெயித்து வருவ, சந்தோஷமாக வரலாம். உங்கள் கடன்கள்லாம் தீர்ந்து வெற்றிகரமான வாழ்க்கையை கூட இருந்து காப்பாற்றி தரேன். ஆமாம், அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஒருத்தனும் கொண்டு போக முடியாது. தைரியமாக இருக்கலாம், சென்று வரலாம். வடா கிருஷ்ணகிரி அவனுக்கே 1 2 3 4 5 6 காளியம்மன் கோயில் இருக்கா உங்கள் வீட்டு பக்கத்தில்? என்ன அழுகலம்பா? எனக்கு இன்னும் புரியலப்பா. ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி கோயில். அம்பாள் மாரியம்மா எங்கே இருக்கா? அப்படின்னு என்ன கால் வந்துட்டு வாங்க. பக் பக் ஜக் ஜக் 1 2 3 4 5 6 7 8 9 10. வெட்ட வழியாக தெரியுது, மலையாக தெரியுது, அதாக தெரியுது, இதாக தெரியுது. கேட்டு பார்ப்போம். வீட்டுக்கு தென்பால் சென்று பார்த்தால் விவசாய நிலங்கள் இருக்கா? அதுக்கெல்லாம் அங்கே தள்ளி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மலைகள் குன்றுகளாக தெரியுதே, இருக்குதா? உங்கள் ஊர் அதுதான். அப்போ காலில் வந்துட்டுவாங்க பார்ப்போம். என்னடா போத்தி நல்லா இருக்கேன், ஓகேண்ணே. வெற்றி வேல் வெல்லுமடா. என்னடா வேணும் தம்பி உனக்கு? கல்யாணத்தை முடித்து வச்சுருவோம். என்ன இந்தா, முதல்ல கடனை தீர்க்கிறதுக்கு வழி 3 மாதத்தில் நடக்கும். அதுக்கு பிறகு கல்யாணத்தை பேசுவோம். வரக்கூடிய பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார், வா. சரி, பூமாலை கனி வச்சுருக்கவங்க வரிசையாக வந்து போடுங்க. பூமாலைகள் எலுமிச்சங்கனி வைத்திருப்பவர்